சின்ன வயசுல மனோஜ் பண்ண ஒரு கேடு கட்டத்தனத்தை ஓரளவுக்கு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாரு. இதனால மனோஜ் என்னடா இப்படி சொல்லிட்டா அப்ப நமக்கு ஜெயில் கன்ஃபார்மா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது முத்துவோட வீட்டில் அந்த கிருஷ்ணனை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா ஏன்டா அந்த பையனுக்காக நீங்க 2 பேரும் இவ்வளவு மெனக்கேட்டுறீங்க, அந்த பையன் அதுக்கு கொஞ்சம் கூட ஒருத்தே கிடையாது, அவன் வந்துட்டு இப்பவே இப்படி பண்றான், கண்டிப்பா வருங்காலத்தில் அவனும் ஒன்ன மாதிரி ஒரு ரவுடியா தான் வருவான், அவன் ஜெயிலுக்கு போனா போயிட்டு வரட்டா எப்படியும் ஒன்ன மாதிரி தான் ஆக போறான், இதுக்கே அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்ட முத்துக்கு பயங்கர கோவம் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல போட்டு சும்மா புரட்டி எடுத்துருப்பாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரி சொல்றாரு, இந்த மாதிரி என்னடா அவன் வாழ்க்கையும் என் வாழ்க்கை மாதிரியே கெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையை தான் நீ கெடுத்த, சின்ன வயசுல நீ செஞ்ச ஒரு தப்புக்காக நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதனால என் வாழ்க்கையை போச்சு, அந்த மாதிரி அவனுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அங்க இருந்த எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்த மீனா என்னங்க சொல்றீங்க, அவர் செஞ்ச தப்புக்கு நீங்க ஜெயிலுக்கு போனீங்களா, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு முத்து இந்த மாதிரி எல்லா உண்மையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது மீனா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருந்த சுத்தியுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து மனோஜ் பார்த்தீங்கன்னா என்னடா இவங்க இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க, ஆஹா மட்டும் உண்மையை சொல்லிட்டா அப்படின்னா அவ்வளவுதான் நமக்கு ஜெயில் கன்ஃபார்ம், இந்த மீனாவும் சுத்தியும் சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா நம்மள ஜெயிலுக்குள்ள பிடிச்சி தள்ளாம விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு.